சார், எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அதாவது எவ்வளவு அறிவியல் முன்னேறினாலும் இப்பவும் கூட இந்த மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இதனால திருமணங்கள் வந்து நிறைய தடைப்படுது. கேட்டா பஞ்சாங்கத்திலயும் இப்படிதான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களுக்கு நல்ல கேள்வி. நீங்க மட்டும் இல்ல, எல்லாருக்கும் உண்டது. எல்லா மேடைகளையும் இதை பத்தி விளக்கம் சொல்றாங்க. நம்மளும் சொல்றோம். இது ஈஸியாக, அதாவது நமக்கு இயல்பா ஒருத்தருக்கு நம்ம விளக்கம் அவங்க என்ன வர்ற கஸ்டமர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்றது என்னன்னா, உங்களை நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப என்னன்னா, இப்ப ஆயிலிய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க. இப்ப என்ன அர்த்தம்னா, ஆயிலியம்ங்கிறது எந்த ராசி, எந்த அந்த நட்சத்திரம் எங்க இருக்கு? கடகராசி. கடகராசி அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன் வந்து கலைகளுக்கு அதிபதிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆயிலியம்ங்கிறது என்னுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் என்பது டெக்னிக்கலானது, அறிவு ரீதியானது, இன்டெலெக்சுவல் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு தெரியும். புதனுடைய இது ஆதிசேஷன் ஒரு பாம்பு தலை இருக்குமா இருக்கு. சமையல்ல வல்லவரான ஒருத்தர் அப்படின்னா கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிந்த ஒரு பெண். ஏன்னா ஆயிலிய நட்சத்திரம் இருப்பது கடகராசி, நீங்களே சொல்றீங்க. அதிபதி சந்திரன். சந்திரனாலே அழகு. அவங்கெல்லாம் வந்து நல்லா கோலம் போடுவாங்க, ஓவியம் நல்லா வரைவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பெண்கள் அந்த காலத்துல அடுப்பது தான் இந்த மாதிரி இருந்தது. இப்பதான் படிச்சவங்கள மாதிரி எல்லாம் மேல வந்துட்டாங்க. அன்னைக்கு வந்து இருக்கும்போது கலைகள் என்னன்னா, வீடு ஒழுங்குபடுத்துவது, சமையல் செய்வது முக்கியமா. அப்ப சமையல் கலையில் வல்லவராக இருப்பார்கள். அப்ப அந்த பெண்ணு வந்து நல்லா சமையல் பண்ணி வாய்க்கு ருசியாக அந்த கணவனுக்கு போடும் பொழுது, அந்த கணவனுக்கு வந்து அது வரைக்கும் தாயாருடைய சாப்பாடு சாப்பிட்டவன் நல்லா இருக்குன்னு சொன்னவன் இப்ப மனைவி சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால இந்த தாயாருக்கு அந்த பிடிப்பு விட்டு போயிருது. அந்த பிடிப்பு விட்டு போனதுனால என்ன ஆகுதுன்னா, இது வரைக்கும் நேற்று வரைக்கும் நம்ம சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னானே, இப்ப போய் புதுசா வந்த பேச்சு சமையல்னால இந்த அம்மாவுக்கு பிடி விட்டு போயிடும். இதைத்தான் வந்து இந்த இந்த செயல்கள் வந்து மாமியார பாதிக்கிற மாதிரி ஒரு ஈகோ மாதிரி வந்துருச்சு. அது அதனாலதான் மாமியாருக்காக. ஆனா என்னோட ஜோசியர் போறாங்க, செத்து போயிடுறான்னு சொல்லிடுறாங்க. அதனால பொருத்தம் பார்க்கும்போது மாமியார் இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு மேட்டருக்கு வந்துடுறாங்க. ஆக நீங்க வர்றவங்களுக்கு இந்த விளக்கம் சொன்னா போதும். ஆயிலிய நட்சத்திர பெண் வந்து நல்லா சமைப்பா. சமைக்கக்கூடிய காரணம் வந்து இப்ப சொன்னேன், சந்திரன் புதன் இதெல்லாம் வருது. நல்லா சமைப்பதனால் தாயாருக்கு இருந்த ஒரு எப்ப கேட்டாலும் எங்க அம்மா சமையல் மாதிரி இல்லைன்னு சொல்றவன் இதுல இருந்து மாறின உடனே அம்மாவுக்கு ஒரு மாதிரி போயிருது, வெக்ஸ் ஆயிருது. அதனுடைய பிரதிபலிப்பை வேற வகையில மருமகிட்ட காமிக்கிறா. அது சண்டை வந்துருதுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்களே தவிர செத்து போயிருவாங்கன்னே கிடையாது. அதனால இந்த பாயிண்ட சொல்லி விளக்கம் சொல்லலாம். இது ஒரு பாயிண்ட். அடுத்து ஒரு கேள்வி கேட்டீங்க, மூல நட்சத்திரம். இதுல ஏற்கனவே நம்ம முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது மூல நட்சத்திரங்கிறது எந்த ராசியில வருது? தனுசு ராசியில. ஆணி மூலம் அரசாணை பௌர்ணமி அமாவாசை யோகம் சொல்லி ஒரு வீடியோ போட்டோம். அதுல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கட்டமா போட்டு சூரியன் எந்த கட்டத்துல இருந்தா வரக்கூடிய இடத்துல. இந்த இடத்துல ஆணி மாதம்னா சூரியன் எங்க இருக்கு? ஆணி மாதம் சூரியன் மிதனத்துல வரும். சரி, ஆடி மாசம் சித்திரை மிதனம். அப்ப நேர் 7ல மூல நட்சத்திரம். அது அன்னைக்கு என்ன, சூரியனுக்கு நேர் 7ல சந்திரன் இருந்தா பௌர்ணமி யோகம். அது வந்து ஆணி மூலம் அரசாளும் பேர். பௌர்ணமி யோகம் சொல்லி அந்த பாடத்துல வருது. ஆணி மூலம் அரசாளும். ரைட்டு. இப்ப என்னாச்சு, இப்ப அப்படி கன்னிக்கு வாங்க. கன்னிங்கிறது புரட்டாசி மாசம். அந்த கன்னியில் இருக்கக்கூடிய சூரியன் அங்க இருந்ததுன்னா இந்த மூல நட்சத்திரம் 8வது திதியா வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மூல நட்சத்திரத்தில் அந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் மூல நட்சத்திரத்தில் சில சுப காரியங்களை செய்யக்கூடாது. அது அஷ்டமி திதியா போயிருந்துருக்கா விட்டுருக்கேன். இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆணி மூலத்தை ஆணியை ஆணாக்கிட்டான், இந்த கன்னிய பெண்ணாக்கிட்டான். ஆணி மூலம் அரசாலும் இந்த வார்த்தை ஜாலத்துக்கு சொல்ற மாதிரி கன்னி மூலம் நிர்மூலம் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அதனால எதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது.
ஆணி மூலம்ங்கிறத ஆண் மூலமா மாத்தி பெண் மூலம் கொண்டு வந்து பெண் மூலம் நெற்மூலம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வர்றவங்களுக்கு அது பௌர்ணமி யோகம் நல்ல யோகம்னு எடுத்துக்கலாம். இப்போ மூல நட்சத்திரங்கிறது. அப்புறம் இன்னொன்னு, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது வர்ற கஸ்டமருக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் பாருங்க, மர்ம மூல நட்சத்திரம் இருக்கிற மாமனார் வந்து ரொம்ப காலம் வாழ்ந்திருக்காரு. எங்களோட ஐயா குருராம் சுப்பு, அவருடைய மருமக மூல நட்சத்திரம். அவர் நல்லா வாழ்ந்து நிறைவா வாழ்ந்து தான் காலத்தை முடிச்சாரு. இப்போ மூல நட்சத்திரம் கல்யாணம் முடிச்ச உடனே போயிருந்தா இன்னைக்கு யாருமே இருக்க முடியாது. இதெல்லாம் அறிவியல் ரீதியா சிந்திச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஒரு கம்பக்குன்னு தெரியும். மக்கள் ஏதோ சொல்லி வச்சிருக்காங்க, பஞ்சாங்கத்துல ஏன் போட்டிருக்காங்கிறது உங்க கேள்வி. நிறைய விஷயங்கள் வந்து பரிணாம வளர்ச்சி இருக்கு. இப்ப முன்ன வந்து பொம்பளை அந்த காலத்துல, உங்களுக்கு எங்க அம்மா காலத்துல எல்லாம் வந்து ஒரு அண்டா எடுத்தா நல்லா கனமா இருக்குது அப்படிம்பாங்க. வீட்டுல பித்தளை அண்டா கணம், பானை கணம். இன்னைக்கு யாராவது விற்கிறாங்களா? அப்ப தண்ணி போய் கிணத்துலையும் குழாயிலையும் தண்ணி மோதிட்டு வருவாங்க. கனமான பாத்திரத்துல தண்ணி வேற வெயிட்டு, இதே தூக்கிட்டு வந்து பெருமைக்கு எங்க வேலை இவ்வளவு பெரிய கனமான அண்டா. இன்னைக்கு யாராலும் இப்ப பிளாஸ்டிக் குடத்துல சிம்பிளா வச்சு சைக்கிள் கட்டிட்டு வர்றேன். அப்ப கால மாற்றங்கள் வரும்போது சிலதெல்லாம் நம்மளை மாத்திக்கிறோம். அது மாதிரி அது ஏதோ ஒரு காரணத்துக்காக சொன்னதை நம்ம வந்து திருச்சி இந்த மாதிரி அர்த்தத்தை கொண்டு வந்துட்டாங்கிறது தான் இதுல ஒரு மெயினான பாயிண்ட். நாங்க வந்து எங்களுடைய கற்பகம் யூனிவர்சிட்டியில முதல்ல பிஹெச்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை தலைப்பாயை எடுத்து செஞ்சோம். நான் தான் முதல் பிஹெச்டி. சனிங்கிற பிளானட், 7 சனி, அஷ்டமி சனி அப்படி இப்படின்னு மக்கள் ரொம்ப பயக்கிறாங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்காக பல ஜாதகங்களை எடுத்து ஆய்வு செஞ்சு நான் என்னுடைய முனைவர் பட்டம் வாங்கினேன். எனக்கு பிறகு ஈரோடு சேர்ந்த பஞ்சாமிங்கிறது செவ்வாய்ங்கிறத எடுத்து மக்கள் செவ்வாய் தோஷம் அதுங்கிறதுனால அதை பல 100 ஜாதகம் எடுத்து ஆய்வு செஞ்சார். 3வது மதுரையை சேர்ந்த என்னுடைய நண்பர் பாலகுமார்ங்கிறவர் ஆயில்யம் மூல நட்சத்திரம் பெண்கள் ஜாதகங்களாக எடுத்து அவங்க மாமனார் மாமியார் நல்லா இருந்தாங்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லை, பல 100 ஜாதகங்களை ஆய்வு செய்து அதை எடுத்து தீசிஸா கொடுத்து பிஹெச்டி முனைவர் பட்டம் வாங்கினார். அந்த மாதிரி ஆய்வு இல்லாம எதையும் பொறுப்போக்கில் படிச்சு சொல்லிட முடியாது. சார், இன்னொரு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா விதவை அப்படின்னு சொல்லி ஜாதக அலங்கார நூல்லே இருக்கு. அது இட செவ்வாய் கதிர் ஓடி அல்லது இடுகதிர் செவ்வாய் ஓடி எங்கிருந்தாலும் இளமைகள் அமங்கலிதானேன்னு ஒரு பாடல் உண்டு. அது உண்மைதானா சார்? அதுவும் இதேதான் திருச்சி கொண்டு வரதான். அந்த காலத்துல எழுதுனவங்க வந்து தப்பு கிடையாது. அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் எழுதியிருப்பாங்க. நம்ம அதை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து வித்தியாசமா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப வந்து இடர் செவ்வாய் கதிர் ஓடி, செவ்வாய்னா யாரு? செவ்வாய் தான். இடர்னா என்ன அர்த்தம்? துன்பம். துன்பம் தரக்கூடிய செவ்வாய்ங்கிறது எந்த மகர லக்னத்துக்கு வருமா? மற்றதுக்கெல்லாம் செவ்வாய் நல்லாவே. சிம்மம் கடகத்துக்கு யோகாரன். யாருக்கு கெடுதல் பண்ணுவான்னா மகர லக்னத்துக்கு பாதகாதிபதி. சரி, ஒண்ணு மட்டும் கெடுதல் பண்ணாது, கூடவே இன்னொன்னு அட்டமாதிபதிங்கிறது மகர லக்னத்துக்கு யாரு? சூரியன், 8க்குரியவன். அப்ப சூரியன் 8க்குரியவனும் பாதகாதிபதியும் ஒருத்தி அடிச்சா பரவாயில்ல, 2 பேர் 2 பக்கம் அடிச்சானா அந்த அட்டமாதிபதி பாதகாதிபதி சேர்ந்து இருக்கும் பொழுது, அதுலயும் குறிப்பாக 7ஆம் இடத்தில் இருக்கும்போது கணவன் பாதிப்பான். 10ல் இருந்தா தொழில் பாதிக்கும், 5ல் இருந்தா இப்படி பிரிச்சுக்கலாம். நம்ம அதை அந்த மாதிரி தான் எடுக்கணும். அப்ப வந்து எல்லா லக்னத்துக்கு போறமா இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க இருந்தாலும் இளமையில அவங்கள்வாங்க. அப்படி எந்த கடத்துல இருந்தாலும் அர்த்தம் கிடையாது. எங்க இருந்தாலும் அப்படின்னா இந்த எந்த கடத்துல அந்த சூரியனும் செவ்வாயும் இந்த 2 லக்னங்கள். இன்னொரு லக்னம் உண்டு, துலா லக்னம். துலா பாதகாதிபதி யாரு? சூரியன். 7க்குரியவன் மாரகாதிபதி. அந்த 2 லக்னங்களுக்கு மட்டும்தான் சூரியன் செவ்வாயும் இந்த மாதிரி கெடுதல் பண்ணக்கூடியது. அதுலயும் இப்ப என்ன சொல்றேன் உங்களுக்கு, லைட்டா சொல்லுங்க. கடைசி எந்த 7ஆம் இடத்துல கூட சொல்லனா அதுலயே அந்த எப்பொழுது நடக்கும் ஒரு நன்மையோ தீமையோ ஒரு ஜாதக பலன் எப்பொழுது நடக்கும்? தசாபுத்தியில் நடக்கும். இப்ப சூரிய திசையோ செவ்வாய் திசையோ வந்ததுன்னா, அல்லது சூரிய திசைக்கு செவ்வாய் புத்தியோ செவ்வாய் திசையில் சூரிய புத்தி வந்ததுன்னா கெடுதல் நடக்கும். சரி, அப்படியே இருக்கு. எனக்கு 2-3 ஜாதகம் வந்துருக்குது. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சூரியன் செவ்வாயை சேர்ந்து அந்த பெண் ஜாதகத்துக்கு சேர்ந்துருச்சு, ஒரு அலைன்ஸ் வந்துருச்சு. யாரோ என்ன செய்வாங்க, பொது ஜோசியர் தான், எங்க பையன் ஜாதகம் பொண்ணு ஜாதகமானு கேட்பாங்க. இல்ல பையனது அப்படின்னு இந்த பொண்ணு வேண்டாங்க, இது காலிஃபிகேஷன் ஐயோ வேண்டான்றாங்க. இது நம்ம ஒன்னா இருந்தா என்ன செய்வீங்க? அப்ப அதே சூரியன் செவ்வாய் இருந்தா என்ன செய்வீங்க? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, சூரியன் அப்ப வரவங்களுக்கு நம்ம சொல்லணும், சூரியன் செவ்வாய் இருக்குது, இந்த வயசுல இது 2 சந்திச்சு திசை வருது, 7லயே இருக்கு, நிச்சயமா வரக்கூடிய கணவனை பாதிக்கத்தான் செய்யும். அந்த மூலநூல் உண்மைதான். ஆனா இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, பெரியா இருக்க பெடிசன் ஊசி டாக்டர் போடுறாரு, வச்சு டெஸ்ட் பண்றாரு, சரியில்லைன்னு என்ன செய்யறாரு, அறிக்கைதான் கேட்கிறாரு. ஆமானா அது போடுறது இல்லை. இப்ப மாற்று மருந்து போறாங்க. அதே மாதிரி இது 2 சேர்ந்து 7ல இருக்குதா, அப்ப இது இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், யாரை பாதிக்கும்?
திருமணம் செய்யக்கூடியவனை பாதிக்கும். இப்போ ஒருத்தன் தலைன்னு சொல்றேன். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இப்ப 2023 உங்க ஜாதகம் பார்க்குறேன். 2026 வந்து அந்த 2 சூரிய திசை செவ்வாய் பத்தி வருது உங்களுக்கு. அப்ப அந்த 2000 கணக்கு போட்டுக்கிறீங்க. இப்ப திருமணம்னா 3 வருஷம் கழிச்சு எனக்கு ஆபத்து. அப்ப 2023 பார்த்து 2026 இருந்ததுன்னா, இப்ப அந்த பையன் ஜாதகத்தை எடுத்து 2026 ஒரு எக்ஸ்ட்ரா பொறுத்தவரை பாத்துறீங்க. அது உங்க மைண்டுக்கு எப்படி இருக்கு அதை பாருங்க. அந்த 2026 போய் அந்த குறிப்பிட்ட நாள்ல இவனுக்கு என்ன திசை நடக்கும் பாருங்க. குறிப்பாக 8ஆம் இடமும் ஆயுள் சம்பந்தப்பட்டது வந்ததுன்னா அந்த ஜாதகத்தை வேண்டாம். அப்ப இந்த அது வந்து பரவாயில்ல, இவனுக்கு யோக திசை நல்லா இருக்கு, ஆயுள் பலமான ஒரு திசை நடந்ததுன்னா மேட்ச் பண்ணிடலாம். இதுதான் உங்களுக்கு அது செய்ய வேண்டியது. ஆக ஒரு விஷயத்துல சொல்லிட்டாங்கிறக்கா ஏங்க அப்படிலாம் நினைச்ச ஒரு பாதையை குழஞ்சு உள்ள போயிருக்கேன், பதவியை பார்த்தேன், விமானம் படித்தேன், பாட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து ஒரு செய்யணும். இந்த பெண்ணுக்கு இவ்வளவுதான் செய்யணும் அப்படின்னா இதான். அப்ப அதனாலதான் மக்கள் பரிகாரம் தோடுறாங்க. நம்ம வந்து கோயில் சுத்து அதை சுத்துன்னு சொல்றதை விட நம்ம இதை பாக்குறது தான், நம்ம இந்த அறிவியல் ரீதியாக இதை அணுகுனா இது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது தான் இதோட பாயிண்ட். இந்த நிறைய பேர் இந்த குழப்பம் இருக்குது. எல்லாரையும் மேடையிலையும் பேசிக்கிறாங்க. எடுத்த உடனே ஜோசியர் வந்து டாக்டர் மாதிரி உனக்கு அந்த நோய் இந்த நோய்க்கு தான் பயந்துக்குவாங்க. அப்ப நம்ம என்னன்னா நம்ம வந்து எடுத்து பார்த்து இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு தீர்வு எப்படி இந்த காலகட்டத்தில் இல்லைங்க. அப்படி சூரியன் செவ்வாய் இந்த பொண்ணுக்கு 85 வயசுல தான் வரணும்னா வந்துட்டு போகுது அன்னைக்கு, அவ்வளவுதான். அது அந்த ஏஜான காலத்துல அப்படின்னு கூட நம்ம சொல்லணும். சரி, இப்பத்திக்கு வாழக்கூடிய பருவங்கள் வந்து 50 வயசு வரைக்கும் இது வராமல் இருக்கணும். வந்ததுன்னா அவனுக்கு அதையும் மீறி அவனுக்கு அட்டமான திசையோ பாதக விதியோ வந்ததுன்னா கண்ண முடிக்க வேண்டாம். இதுதான் என்னுடைய அர்த்தம். அப்ப இது பேசுறதுல இது கொஞ்சம் நீங்களா சொல்லலாம். இது வந்து நீங்க கேட்கறது நீ வர கஸ்டமருக்கு சொல்வதற்கு எனக்கு நல்லா இருக்கு. இப்ப நீங்க சொன்னதுல வந்து சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா என்னங்கிறது திருமணத்தை பத்தி சொன்னீங்க. ஜாதக அலங்காரத்துல ஒரு பாடலே இருக்கு. 2 தான், அதாவது சூரியனும் செவ்வாயும் அப்படிங்கிற இடத்துல இடுகதிர் செவ்வாய் செய்யும் கூடி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். சிலது இட செவ்வாய் கதிர்கூடி அப்படின்னு, ரெண்டுமே ஒண்ணுதான். சூரியன் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தால் அமங்கலி தானே, இளமையில் அமங்கலி தான். இளமைன்னு வேற சொல்லியிருக்காங்க. அது பாயிண்ட் நோட் பண்ணணும். ஏன்னா அந்த காலத்துல பாலிய திருமணம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப இளமையில் அமங்கலி, அந்த இளமையில் அமங்கலிங்கிற வார்த்தை அது வருது. இதுக்கே தனியா ஒவ்வொருத்தரும் ஒரு 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 கண்டுபிடிக்கலாம். அப்ப முதுமை வந்துட்டா வராதா, அது ஆய்வுக்குரியது. அடுத்த விஷயம் இப்ப என்னன்னா, நான் வந்து கற்பக யூனிவர்சிட்டியில வந்து சிலபஸ் தயார் பண்ணும்போது சிலபஸ் புக்கெல்லாம் நாங்க தயார் பண்ணலாம். அதுல ஜாதக அலங்கார புத்தகத்தை பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்தது. அதுல ஜாதக அலங்காரத்தில் இந்த பாடல் எடுக்கும்போது நானும் கீழே எழுதினேன் ஆய்வுக்குரியது அப்படின்னு. 7 செவ்வாய் கதிர்கூடி இந்த பாடல் வரக்கூடியது. இது என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, எங்கிருந்தாலும் இளமையில் அமங்கலின் இந்த வார்த்தையை வச்சு நிறைய ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க, சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்குதா, இது ஆகாது, பையன் நம்மளுதான், இந்த பொண்ணு ஆகாது அப்படின்றாங்க. அப்ப நம்ம பொண்ணா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அப்ப யாரா இருந்தாலும் சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்தால் அதுக்கு என்ன ரெமடின்னு இருக்கு. ஏன்னா சூரியன் செவ்வாயும் வருஷத்துக்கு 1 மாசம் சேர்ந்தே இருக்கும். அந்த நேரத்துல பிறந்த பெண் குழந்தைகளை அமங்கலின்னு சொல்லிட முடியுமா? அது இது ஆய்வுக்குரியது. ஏழுக்குரியவன் அல்லது பாரகாதிபதி செவ்வாய். பொதுவாக செவ்வாய் என்பது கணவனை குறிக்கிறது. நம்ம நாடியில பாக்குறோம். அப்ப செவ்வாயோட சூரியன் சேருவது, பாதிக்கப்பட்ட சூரியனும் பாதிக்கப்பட்ட செவ்வாயும் சேரும் பொழுது எந்த இடத்தில் இருந்தாலும் அதை பாதகம் செய்யும். குறிப்பாக 7ஆம் இடத்தில் இருந்தால் திருமணத்தை பாதகம் செய்யும். குறிப்பாக செவ்வாய்ங்கிறது ஏன் கணவன் பெண்ணுக்கு மட்டும் ஏன் சொன்ன, செவ்வாய்ங்கிறது கணவனை குறிக்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். அப்ப அதனால செவ்வாய்ங்கிற விஷயம் வருது. இப்ப நம்ம 2 லக்னங்களும் சேர்ந்து 7ல் இருந்தால் கூடாது, திருமணம் கூடாதுன்னு அந்த மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்ல வேண்டாம்னு சொல்ல. இன்னொன்னு, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த பாதிக்கும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்தால் தொழில் பாதிக்கும்னு சொல்லியிருக்கேன். குறிப்பிட்ட 2 லக்னங்களுக்கு தான். பொதுவாகவே வந்து சூரியன் செவ்வாயும் ராஜகிரகங்கள், ஒரு IAS அதிகாரி, ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில், அரசியல்வாதி, இவர்களுக்கு எல்லாமே சூரியன் பலம், செவ்வாய் அதிகாரம். இப்ப சூரியன் செவ்வாய் ஒருத்தர் சேர்ந்திருந்த இதே கேள்வி எங்க பொண்ணுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தா IAS படிக்கணும்னா அது சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கும். அது 10ல் இருந்தா தொழில் இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு வார்த்தை சொன்னோம், இதை குறித்து எப்படி சார் நீங்க 10ல் சூரியன் செவ்வாய் இருந்தா கெட்டு போயிடும் அப்படின்னா இந்த 2க்கு மட்டும். அதுல இன்னும் ஏன் 10ங்கிறது ஒரு விஷயத்த சொன்னா, மகர லக்னமா இருக்குது. 8க்கு அதிபதி 10ல் எங்க இருக்காரு? 8க்கு அதிபதி சூரியன், அட்டமாதிபதி எங்க இருந்தால் 10ல் இருந்தால், அப்ப சூரியன் 10ல் இருந்தால் அட்டமாதிபதி 10ல் போய் பழகம் அழைக்கிறார். செவ்வாய் பாதகாதிபதி, அப்ப தொழிலுக்கு எடுப்பார்னு வருது. இதே துல லக்னமா இருந்தீங்க, 10ங்கிற இடத்துல ஏது கடகம், அதுல யாரு இருக்கா? செவ்வாய். செவ்வாய் வந்து பலவீனப்படுகிறார். அப்ப துலா லக்னத்துக்கு 7குரியவன் 10ல் பலவீனமாகிறார். அந்த பாதகாதிபதி போய் சேர்றார். ஆக 2 லக்னங்களுக்கும் சூரியன் செவ்வாய் தொழிலை பாதிக்கக்கூடிய 2 தான். உடனே எல்லாமே பாதிக்க சொல்ல முடியாது. சூரியனும் செவ்வாயும் செய்வது ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து இப்ப நீங்க கேட்ட கேள்விக்காக அந்த 2 லக்னத்தை எடுத்திருக்கேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.